அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிபேல உள்ள இந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஆசை இருக்கும், நம்ம ஜிபேல யாருக்கெல்லாம் பணம் அனுப்பணும் அதை டெலிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஜிபே ஓப்பன் பண்ணால் ஷோ ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் யாருக்கெல்லாம் பணம் அனுப்புவீங்க, எதில் இருந்தால் பணம் வாங்கியிருக்கீங்க, அதெல்லாம் எல்லாமே காட்டும். இது எல்லாமே எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் யாருக்கெல்லாம் பணம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ, அதாவது ஹிஸ்ட்ரிலாம் தேவையில்லைன்னு நினைக்கிறோம், அதெல்லாம் டெலிட் பண்ணுறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு என்னென்னா நீங்கள் ப்ரொஃபைல் இருக்க இடத்த போயிடணும். அதுக்கப்புறம் அங்கே ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னே என்னன்னா அது இன்னொரு பேஜ் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே போனால் நமக்கு தெரியும் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி. அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணும். க்ரீன் கலர் இது ப்ளூ கலரில் அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னே நமக்கு ப்ரௌசரில் ஜிபே ஓப்பன் பண்ணுற மாதிரி அது கேட்கும். மேனேஜ் யுவர் கூகுள் பே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ப்ரொஃபைல் பிக்சர் கேட்கும். அந்த ப்ரொஃபைலில் ப்ரௌசரில் உங்கள் ஜிமெயில் பேயும் இமெயில் ஐடியும் உங்கள் ப்ரொஃபைலோட இமெயில் ஐடி சேமாக இருக்கணும். அது பேமெண்ட் ப்ரொஃபைலை போய் கீழே போய் பார்த்தா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி தான் காட்டும். அதை நேற்று யாருக்கெல்லாம் பணம் அனுப்புனேன் அந்த ஹிஸ்ட்ரி தான் காட்டுது பாருங்கள். அதில் இந்த கார்னர் இந்த கிராஸ் பட்டன் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கிராஸ் பட்டனை கிளிக் பண்ணாலே போதும். அதெல்லாம் டெலிட் ஆகிரும். இப்போ ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி கூட நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். எடுத்து டெலிட் சொல்லிட்டு ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிக்கலாம். இதை மொத்தமாக செலக்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் இங்கே மேலே போகணும். அந்த டெலிட் ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணனே உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். லாஸ்ட் ஹவர், லாஸ்ட் டே, ஆல் டைம், அப்புறம் கஸ்டம் லைன். இது மாதிரி 4 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் லாஸ்ட் ஹவரை டேட் பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்ட் டேயை டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாம் இந்த 4 ஆப்ஷன் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கஸ்டம் ரேஞ்சுன்னு ஒன்று காட்டுது பாருங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட டேட்டில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் டேட் பண்ணால் அதை டேட் பண்ணிக்கலாம். இப்போ மே மாதத்தில் நீங்கள் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் டேட் பண்ணால் மே மாதத்தில் செலக்ட் பண்ணிட்டு அதில் டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். மே 1 மே 31 வரை எல்லா ட்ரான்சாக்ஷனும் நான் டேட் பண்ணணும்னு நினச்சா கூட இப்போ டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்து டெலிட் ஆப்ஷன் கேட்கும். ஆமாம் டெலிட் பண்ணணும், டெலிட் உடனே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் டெலிட்டுன்னு சொல்லி கிளிக் பண்ணால் அது உடனே டெலிட் ஆயிரும். இப்போ பாருங்கள் டெலிட் கம்ப்ளீட்னு சொல்லி எழுதி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஜிபே ஓப்பன் பண்ணுங்கள். ஜிபே எங்கே இருக்குது, ஜிபே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் ஆகும். ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஏப்ரலுக்கு அப்புறம் மே மாதம் ட்ரான்சாக்ஷன் எதுவுமே இல்லை, எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. மே மாதத்து இப்போ வரைக்கும் எந்த ட்ரான்சாக்ஷன்லாம் நான் பண்ணியிருக்கேனோ எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இப்படி தான் கூகுள் பேயில் நம்ம ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷனு. இது மூலமாக நம்ம ட்ரான்சாக்ஷன்லாம் டெலிட் ஆயிரும். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குனால அது என்னென்னா இப்போ ஜிபே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் கூட போய் சைன் அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அது சைன் அவுட் ஆயிரும். சைன் அவுட் ஆனதுக்கப்புறம் திரும்ப லாகின் பண்ணுறதுக்காண்டி வரும்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வேறு ஐடியை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஐடி நம்ம வேறு ஜிமெயில் இமெயில் ஐடியை வச்சு ஓப்பன் பண்ணால் அது வேறு ஜிமெயில் ஐடியில் லாகின் ஆகுமா. இப்போ அக்செப்ட் கண்டினியூ கொடுத்துருக்கோங்க. அக்செப்ட் கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் இப்போ ட்ரான்சாக்ஷன் இஷ்யூஸில் போய் பார்த்தா எதுவுமே இருக்காது. ஏன்னா இது புது அக்கௌண்ட்டு, புது ஜிமெயில் ஐடி. அதனால் அந்த டேட்டா எல்லாமே மொத்தமாக டேட் ஆகிரும். இதனால் என்ன பயனா உங்கள் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எதுவுமே பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தடே ட்ரான்சாக்ஷன் டேட் பண்ணுங்கள். நன்றி.